ஏய் வாங்கப்பா, இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி சாப்பிடலாம். ஏய் பாத்தியா, நான் டைரி மில்க் வாங்கிட்டு வந்திருக்கேனே. ஐ சூப்பர். ஏய் அம்மா, நீ என்ன கொண்டு வந்திருக்க? நானா இரு காட்டுறேன். இங்க பாத்தியா, என்கிட்ட என்ன இருக்குன்னு? ஐ மாசா, ஏய் எனக்கு கொஞ்சம் தாடி. தர இருடி, ஃபர்ஸ்ட் சாக்லேட் சாப்பிடலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மைசூர் பேலஸ் ரீச் ஆயிட்டோம். ஸோ எல்லாருமே கீழே இறங்குங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்டர் அ லாங் ஹார்ஸ் ஆஃப் ஜேர்னி நம்ம மைசூருக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேமே சொல்லியிருப்பாங்க மைசூர் பேலஸ் தான் பார்க்க வரோன்னு. ஸோ வி ஆர் ஹியர் நவ். நீங்கள் எல்லாருமே டிசிப்ளைனாக இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலில் சொன்ன மாதிரி யாராவது டிசிப்ளைனாக இல்லைனா பஸ்ஸில் உட்கார வச்சிருவேன். நீங்கள் எந்த பிளேசஸையும் சுற்றி பார்க்க முடியாது. அப்புறமா யாராவது அன்னோன் பர்சன்ஸ் ஏதாவது உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா இல்லை பேசுனாங்கன்னா நீங்கள் எதுவும் பேசாதீங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருங்க, உங்கள் டீச்சர்ஸ் கூடயே இருங்க. நானும் உங்கள் கூடயே வருவேன். ஓகே, ரெண்டு பேராக இருங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது போகிறாங்கன்னா உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எங்கேயும் போகக்கூடாது. ஏதாவது வாஷ்ரூம் வருதுன்னா மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சுற்றி பார்க்க போகலாம். ஏய் பூஜா, இங்க பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஏய் ஆமாரியா, அந்த காலத்துல எல்லாம் ராஜா ரொம்ப ஹைட்டா இருப்பாங்களா? ஆனா பாரு லைட் எல்லாம் எவ்வளவு கீழ இருக்கு. ஏய் ஆமா பூஜா, ஆனாலும் இங்க பார்க்க சூப்பரா இருக்குல்ல. ஆமா, அந்த பில்லர்ஸ் எல்லாம் பாரு, அந்த கலரே சூப்பரா இருக்கு. ஆமா, சரி வா வேற இடத்துக்கு போய் பாப்போம். ஓகே. ஏய் அந்த காலத்துல ராஜா எல்லாம் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்களா, தெரியுமா? ஏய் ரியா, எல்லாம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணாத. இது எல்லாருக்குமே தெரியும் பார்த்த உடனே. சொன்னதுலயும் தப்பா? ஏய் ஃபாத்திமா, நீ எங்க போயிருந்த இத்தனை நேரமா? ஏய் நான் இன்னொரு சைடு பார்த்துட்டு இருந்தேன்ப்பா. ஏய் கியா, ஹாய். ஏய் ரியா, நீ என்ன பார்க்காத மாதிரியே பண்ணாத. ஹாய் சொன்னது ஒரு தப்பா? ஏய் வந்த இடத்துல டீசென்சி மெயின்டைன் பண்ணு. அது நீ தான் எனக்கு சொல்லணும். ஏய் ரியா, வா நம்ம வேற இடத்துக்கு போலாம். ஏய் ரம்யா, இதெல்லாம் வெப்பன்ஸ். அந்த காலத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா கியா, நான் சின்ன வயசுல ஒரு நாள் வந்திருந்தேனா, அப்போ இது பார்த்தேன். ஆனா வேற பிளேசஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல, இது மட்டும் நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த காலத்துல இந்த வெப்பன்ஸ் எல்லாம் பண்ண எவ்வளவு நாள் எடுத்துருக்கோம் இல்லையா? ஆமா. ஏய் பூச்சாண்டி, இங்க பாரு ராஜா. ஏய் அவங்க உண்மையான ராஜா கிடையாது, அது கூட தெரியாதா? ஏய் நான் சும்மா தாண்டி சொன்னேன், பாரு ஃபாத்திமா. ஆனா இது பார்க்க ரியலிஸ்டிக்கா தான் இருக்கு. ஆமா. டேய் ராம், இங்க பாருடா. டேய் என்னடா இது உண்மையான யானை மாதிரி இருக்கு. டேய் உண்மையான யானைனா உண்மையான யானை மாதிரி இருக்காதா? அப்போ இது உண்மையான யானையோட தலையா? ஆமா, அப்போ ஹண்ட் பண்ணிட்டு அந்த தலை மட்டும் எடுத்து வந்து இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாரு. அப்போ அனிமல்ஸை கூட ஷோ பீஸாக மாற்றிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? நல்லதான் இருக்கு, ஆனாலும் பாவம். சரி வாடா வேற இடத்துக்கு போவோம். ஏய் இப்போ நம்ம பெயிண்டிங் செக்ஷன் தான் வந்திருக்கோம். ஆமாரியா, இந்த பெயிண்டிங் வந்து நவராத்திரியை சிம்பலைஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஏய் எப்படி சொன்ன ஃபாத்திமா, கரெக்டா? இந்த பிளேஸ்க்கு ஃபர்ஸ்டே நான் வந்திருக்கேன். ஓ ஏய் அந்த பெயிண்டிங் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. ஏய் ஆமா, இந்த பெயிண்டிங் சூப்பரா இருக்குல்ல. ஆமா, அப்ப வார்க்கு ஏதோ போறாங்க போல, எல்லாம் பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க பாரு. அப்பெல்லாம் நிறைய ஹார்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே. ஆமா, ராஜாக்கு மட்டும் எலிஃபென்ட். ஏய் கியா, இங்க பாரு, இதுதான் ராஜாவோட ஃபேமிலி போட்டோ போல. ஏய் ஆமா ரம்யா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்பே பாரு அவங்க எவ்வளோ ஜுவல்லரி போட்டிருக்காங்கல்ல. ஆமா ராஜானா அப்புறம் சும்மாவா? ஆமா ஆமா. ஏய் மேம் கூப்பிடுறாங்க போல, வா போலாம் ரம்யா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் எல்லாருமே பிளேசஸ் நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்க போல இந்த பேலஸில். ஸோ நம்மளுக்கு டைம் ஆகுது, நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே எங்கள் சென்டரில் நில்லுங்க, நம்ம குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே பஸ்ஸில் ஏறுங்க. பஸ்ஸில் ஏறினதும் மேம் என்ன பிளேஸ் போகிறோன்னு சொல்லுவாங்க. ஏய் ஜாலியாக இருந்தது இல்லையா? ஆமாப்பா, சூப்பராக இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏய் அங்கே ஒரு பிளேஸ் இருந்தது, அங்கே வந்து ரியல் எலிஃபெண்ட் இருந்தது தெரியுமா? ரியல் எலிஃபெண்ட் எல்லாம் இல்லை, ஆனால் ரியல் எலிஃபெண்ட்டோட ஹெட் இருந்தது. ஆமாம் நானும் அதான் சொல்கிறேன். ஏய் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுறியா? கேளு. இந்த மைசூர் பேலஸை யார் கட்டினது? இந்த பேலஸை உடையர் ராஜா தான் கட்டினது. வெரி குட். ஏய் நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் போகிறோன்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
எனக்கு தெரிஞ்சு ஜூ போவோம், இல்லைன்னா ஆர்ட் கேலரி போவோம். ஓ, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஆமாம், சூப்பராக இருந்தது. இந்த காலத்துலாவது கொஞ்சம் மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அந்த காலத்தில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், என்னன்னா மைசூர் பேலஸ் வந்து கிரானைட்ஸு, மார்பிள்ஸ், அப்புறம் ரோஸ் வுட்டை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஓ அப்படியா? அப்புறம் அந்த ஹோல் பேலஸை கட்டுறதுக்கு வந்து 41.47 லேக் மட்டும்தான் ஆயிருக்கு. ஏய் பரவாயில்லப்பா, அந்த பேலஸ் இப்போ கட்டியிருந்தாங்கன்னா 100 crores மேலே ஆயிருக்கும் இல்லை? ஆமாம், இப்போ தசரா சீசன் இல்லையா, அந்த பேலஸ் எல்லாம் லைட்டிங்ஸ் போடுவாங்க தெரியுமா? தெரியும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே மைசூர் பேலஸ் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பிளேஸ் போக போகிறோன்னா